மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மரக்கன்றுகள் நடவு செய்தார். சிவன்மலை அடிவார கோவிலுக்கு சொந்தமான நிலப்பகுதியில் துளிகள் என்ற தன்னார்வ அமைப்பு ஊராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் மரக்கன்றுகள் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக இன்று சுமார் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்.ஜி. சூர்யா, அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமருடைய 75வது பிறந்த நாள் செப்டம்பர் 17. எல்லா தலைவர்களும் விதவிதமா பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனா எங்களுடைய பாரத பிரதமர் 2 வாரங்களை சேவை வாரமாக கொண்டாட சொல்லி தொண்டர்களுக்கு பணித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 14 கோடி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. 14 கோடி தொண்டர்களும் 14 நாட்கள் மக்கள் சேவை செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இங்கே காங்கேயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய திரு விஷாகன் அவர்களுடைய முன்னிலையில் மரம் நடும் நிகழ்வானது அதற்காக இங்கே வந்திருந்தோம். துளிகள் என்ற அமைப்பு ஒரு அறிமுகம் கிடைத்தது. அதனுடைய நிறுவனர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு செந்தில், திரு கௌதம் ஆகியோர் நம்முடன் இருக்கிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக இந்த அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டு இதுவரை 48,000 மரக்கன்றுகளை நட்டு அதை இன்று மரமாக வளர்த்திருக்கின்றன. இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவமாக நான் பார்த்தது என்னவென்றால், பல அமைப்புகள் மரக்கன்று நட்டவுடன் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அவர்கள் வேலை முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் மரம் வளர்ந்த பிறகுதான் அந்த மரத்தை அந்த எண்ணிக்கையிலே கொண்டு வருகிறார்கள் என்பதை எடுத்துரைத்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே போன்று சின்ன மரக்கன்றுகளாக நடாமல் 1 வருடம் 2 வருடம் வளர்ந்த மரக்கன்றுகளை வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்து அதை நட்டு இதுவரை பல இடங்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்கள், பொது இடங்களில் மட்டுமே இவர்களுடைய இந்த பணியானது செய்யப்பட்டு வருகின்றது. பல பேர் ரெக்கார்ட் செய்வதற்காக தனியார் இடங்களில் இது போன்ற முயற்சிகளை எடுப்பார்கள். ஆனால் பொதுநலன் கருதி இது பொது இடங்களில் மட்டுமே இந்த முயற்சியானது செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. புலிகள் போன்ற அமைப்புகள் 175 பேர் சேர்ந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். இன்று இன்னும் பல கைகள் சேர்ந்து பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். மரம் நடுவதோடு மட்டுமில்லாமல் குளங்கள் தூர்வாதது குறித்தும் அவர்கள் முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 3 குளங்கள் முழுவதுமாக தூர்வாரப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் புலிகள் போன்ற அமைப்புகள் அந்த காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதிலும் நம்முடைய இயற்கையை பேணி காப்பதும் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இந்த அமைப்பு நிர்வாகிகளையும் இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளையும் இன்று பார்த்து சந்தித்து தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற பல அமைப்புகள் சமுதாயத்தில் சேவை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. இவர்களுடைய பணி குறித்து இதுவரை நான் தெரிந்திருக்கவில்லை. நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களுடைய மன் கி பாத் என்று சொல்லக்கூடிய மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு இந்த தகவல்களை அனுப்பலாம் என்று முடிவு செய்து, இந்த சிலைகள் அறநிலையத்துறை எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி கொடுக்கறது இல்லை கோயில்கள்ல. அதே மாதிரி இந்த நிலம் சம்பந்தமா அறநிலைத்துறை என்றாலே பிரச்சனைக்குரிய ஒரு இடம்தான். அதுவும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அமைச்சரும் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கமும் இந்துக்களுக்கும் இந்து பக்தர்களுக்கும் தேவையான சேவைகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான வசதிகளையும் செய்வதை விடுத்து பணம் சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கின்றன என்பது நம்மளுக்கு தெரிந்திருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திலும் சரி, உயர் நீதிமன்றத்திலும் சரி, இவர்கள் எடுத்த பல முன்னெடுப்புகள், உதாரணமாக வணிக வளாகங்கள் கட்டுவோம், அதை வாடகைக்கு விடுவோம் போன்ற முன்னெடுப்புகள், திருவண்ணாமலை கோவிலுக்கு முன்புறம் இவர்கள் கட்ட முனைந்த வணிக வளாகங்கள், இவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 38,000 கோயில்களும் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவுறுத்தியிருந்தும் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த தணிக்கை ஏதும் நடைபெறாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அறநிலைத்துறை மீது பதியப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த நாட்டின் 3 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களே அவமதிக்கும் இந்த திமுக அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கைகள், சிலைகளை மீட்டு வைப்பது, இடங்களில் பெயர் மாற்றம் செய்வது, இவையெல்லாம் செய்வது இயல்புதான். வரக்கூடிய தேர்தல் முடிவில் இதற்கு மக்கள் இவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இவர்கள் செய்த குளறுபடிகள் எல்லாம் சரி செய்யப்படும்.